ஓகே, ஆக்சுவலாக வந்துட்டோம். ஸோ ஆனால் என்ன பண்ணுறதுன்னா, எங்கே என் சைக்கிளை விட்டுட்டு நான் உள்ளே வாக் பண்ணி போகிறதுன்னு தெரில. ஸோ சைக்கிளை எங்கேயாச்சும் ஒரு இடத்துல சேஃபாக விடணும். ஒன் திங், நம்ம கரெக்டாக ட்ராக் பண்ணி போகணும், அது ரெண்டாவது விஷயம். ஸோ அதை பண்ணணும். சைக்கிள் ஆக்சுவலாக அங்கே ஒரு எதிரத்தில் ஒரு கோவில் இருக்குது, அந்த பார்த்துட்டு அதுக்கப்புறம் சைக்கிளை அங்கே விட்டுட்டு போகலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ பார்ப்போம். ஓகே, ரொம்ப கருப்பாகிட்டே போகணும். ஆமாம் கைஸ், இப்படியெல்லாம் சுற்றணும், கருப்பாகாமல் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த கோவிலுக்கு போயிடுவோம். போயிட்டு நம்மளுக்கு சின்ன சின்ன வேலை இருக்குது, அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு திருப்பி இங்கே வர பார்ப்போம். அது வந்துட்டு எப்படின்றத நம்ம யோசிப்போம் கைஸ். இங்கே ஒரு சிவன் கோவில் இருக்குது கைஸ். ஸோ இந்த சிவன் கோவிலுக்கு தான் போக போகிறோம். இங்கே நிறைய விஷயம் போட்டிருக்காங்க, ஆனால் எல்லாம் தமிழில் இருக்கா. இதை படித்து நான் முடிக்கிறதுக்குள்ளே வெடிஞ்சு போயிடும். நம்ம ஃபஸ்ட்டு அந்த கோவிலுக்கு போவோம், போயிட்டு மிச்ச வேலைங்களை பார்ப்போம். ஓகே காய்ஸ், நம்ம அந்த கோவிலுக்கு கிட்டத்தட்ட வந்துட்டோம். இப்போதான் எங்கேயோ இருக்குன்னு சொன்னாங்க. குளம் மாதிரி இருக்கு. ஆக்சுவலாக இங்கேருந்து இந்த டைரக்ஷனில் தான் இந்த சிவன் கோவில் இருக்குது. அது ஸ்லோப்பாக இறங்குது. நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு போயிடலாம். ஐ திங்க் நம்ம சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொஞ்சம் பண்ண வேண்டியது இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்மளோட ஆலன் கீயை வச்சு நம்ம வேறு ஒரு ஆலன் கீ தான் வாங்கினோம். நம்ம வச்சுருந்த ஆலன் கீயோட பெருசாக ஒன்றும் சப்போர்ட் பண்ணல. ஆலன் கீ வேறு ஒன்று வாங்கிட்டு நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருந்தோம் இல்லையா, அதை நம்ம ஆலன் கீ வாங்கிட்டு அதை நம்ம சரி பண்ணலாம். சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் வாங்க. என்னோடய தைஸ் எல்லாம் பெருசாக, தைஸோட மசல்ஸ் எதுவுமே பெருசாக ஒரு சப்போர்ட்டிங் கிடைக்க மாட்டாங்க. ஸோ அது என்ன இதுன்ட்டு நம்ம பார்க்கலாம். அதுதான் கைஸ், நான் சிவன் கோவில் போகும்போது அந்த ரோட்டை காட்டுறேன். இல்லை நம்ம போயிடுவோம் சிவன் கோயில் அந்த போயிட்டு நம்ம பிரேக் எடுத்துக்குவோம். ஆனால் நம்ம எவ்வளோ பெரிய டவுனுக்குள்ளே இறங்க போகிறோம்னு பார்த்துக்கோம். இதுதான் டவுனை பார்த்தீங்களா எந்த அளவுக்கு மரத்தெல்லாம் இருக்குதுன்ட்டு. கட்டிடுவோமா, வேறு ஏதாச்சும் வழி இருக்கா? வேறு எதுவும் இல்லை, பட் இதுதான் வழி, வேறு வழி. சரி, நம்ம கீழே இறங்கியே தள்ளிட்டு இறங்கிடுவோம். நம்ம அப்படியே இறங்கலாம், அது பிரச்சனை இல்லை. பட் தூரத்தில் ஆடுங்கள்லாம் இருக்குது. ஸோ எங்கேயாச்சும் ஸ்லிப் ஆச்சுன்னா அங்கே உங்களுக்கு இதுவாகிடும். ஆடப்பா, அங்கே ஒரு வழி இருக்குது கைஸ், அந்த வழியாக வச்சு வந்துருக்கலாம். அப்போ ஸோ ஃபைனலி நம்ம கோவிலை வந்து அடைஞ்சிட்டோம். சைக்கிளை மேலே ஏற்றிட்டு போயிடுவோமா?
ஸ்லிப்பர் எல்லோரும் இங்கே கழட்டி வச்சுருக்காங்க. ஐ திங்க் நம்ம ஓகே மேலே வந்து லாஸ்ட்டில் கட்டு. லோக்கலா? நான் ட்ராவல் ஃபோட்டோகிராஃபர். இங்கே ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு இங்கே என்னென்ன சுற்றி பார்க்கறதுக்கு ஏதாச்சும் இடம் இருக்கா? ஃபோட்டோகிராஃப் பண்ணுற மாதிரி, ஃபோட்டோ ஷூட் பண்ணுற மாதிரி அந்த கோவில் இந்த மாதிரி காடு ரோடு அந்த மாதிரி. ஓகே. லேக் ஒன்று இருக்குது. ஓகே. பீமன் லேக் அது அது போட்டிங் இருக்குது. ஓகே. மற்றபடி ஒன்று மற்றபடி தான் நீங்கள் வில்லேஜ் உள்ள போனீங்கன்னா அங்கே ஒரு ஏரியா இருக்கும். ஓகே. ஒரு ஏரியாவுக்கும் ஒரு யூனிக்னஸ் இருக்கும். ஓகே. நான் சென்னை. சைக்கிளில் வந்தீங்களா? ஆமாம். ஆக்சுவலாக ஓவரால் தமிழ்நாடு ஃபுல்லாக நான் சைக்கிளில் ட்ராவல் பண்ணி ஃபோட்டோகிராஃப் பண்ணிருக்கேன். இப்போ காஞ்சிபுரம், திருவண்ணாமலை முடிச்சுட்டு இப்போ ஜவாது அடுத்தது வேறு ஊருக்கு போயிட்டு. இது நேஷ்னல் ஜியோகிராஃபி அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு இதுதான் பிகினிங். ஆமாம். இதை ஃபோட்டோஸை சேல் பண்ணிக்கிட்டு இருப்பேன். ஸோ ஆமாம், இதை அச்சீவ் பண்ணால் தான் அங்கே ஏதாச்சும் கிடைக்கும். அதனால தான். தேங்க்ஸ். ஓகே கைஸ், இதுதான் அந்த கோவில். பார்த்தீங்களா? இது எப்போ காலடைஞ்சு போன கோவில்னு தெரியல, பட் ரொம்ப பழசுன்னு மட்டும் தெரியும். ஸோ இங்கே தான் நம்ம ரெஸ்ட் எடுக்க போகிறோம். ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். இந்த கோவிலை பற்றி விசாரிப்போம். Bye.